सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। உள்ளம் உந்தன் ஆரா
பாடுது என் உள்ளம் ஆராதனை காதல் ஊறி வரும் பாவை ஜாடை என்பதொரு போதை காதல் ஊறி வரும் பாவை ஜாடை என்பதொரு போதை காணாத தேன் கிண்ணம் காண்பேனங்கே காணாத தேன் கிண்ணம் காண்பேனங்கே தங்க கோபுரம் சின்ன தாமரை வண்ணம் பாடுது உன்னை தேடுது என் உள்ளம் உந்தன் ஆராதனை என் கண்ணில் வைத்தேன் நான் உன்னை உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி என் கண்ணில் பாவை என்றோ கண்ணம்மா என் உயிர் நின்னதென்றோ உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி உன்னை கரம் பிடித்தேன் வாழ்க்கை ஒளிமயமானதடி உன்னை மணந்ததனால் சபையில் புகழும் வளர்ந்ததடி உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி சுமை தாங்கி போலே மார்பில் என்னை தாங்கி வீழும் கண்ணீர் துடைப்பாய் அதிலென் விம்மல் தணியுமடி ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து மென்ன ஆலம் விழுதுகள் போல் உறவு ஆயிரம் வந்து மென்ன வேறென நீ இருந்தாய் அதில் நான் வீழ்ந்து விடாதிருந்தேன் உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி படுக்கையிட்டு இமையை மூடவிடாதிருக்கும் பிள்ளை குலமடியோ என்னை பேதமை செய்ததடி பேருக்கு பிள்ளையுண்டு பேசும்
பேச்சுக்கு சொந்தம் உண்டு, பேருக்கு பிள்ளை உண்டு. பேசும் பேச்சுக்கு சொந்தம் உண்டு. என் தேவையை யார் அறிவார், என் தேவையை யார் அறிவார், உன்னை போல் தெய்வம் ஒன்றே அறியும். உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுதடி. என் கண்ணில் பாவை அன்றோ கண்ணம்மா, என் உயிர் நின்னதன்றோ. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் ஆயிரத்தில் ஒருவன் தான், 2000 ஒருவன் தான், 10,000 ஒருவன் தான். அதுதான் எம்ஜிஆர். அவர் படத்துக்கு பந்துலு மாமா பொறுத்த வரைக்கும் நாங்கள் கம்போஸ் பண்ணும்போது எம்ஜிஆர் அவர்கள் தலையிட மாட்டார். ஆனால் இந்த பர்டிகுலர் பாட்டு கம்போஸ் பண்ணதுக்கப்புறம் நான் கேட்கணும் அப்படின்னு பந்துலு மாமாட்ட சொன்னார். சரி, அந்த டியூனை கொண்டு போய் டேப் ரெக்கார்டில் போட்டு காமிச்சு இது பாட சொல்லி இன்னும் பெட்டராக பண்ண சொல்லி இன்னும் பெட்டராக சொல்லிடு. அப்போது இதுக்கு முன்னால் நாங்கள் ஒரு 10-15 டியூன் போட்டு எம்ஜிஆருக்கு பிடிக்கலன்னு சொல்லி பொறுமையாக அவர் மாற்றணும்னு மாற்றணும். இவருக்கு பிக்சர் எடுக்கணும், சீக்கிரம் செட்டுக்கு பாட்டு வேணும், இவர் கொஞ்சம் சுறுசுறுப்பானவர், சொன்ன டயத்தில் படத்தை முடிக்கிறவர். ஒரு நாளைக்கு ஏன் முன்னால் இந்த பாட்டு போட்டு எம்ஜிஆர் ஃபோன் வந்தது, மறுபடியும் மாற்றுனார். அவர் இப்படியே கேட்டார், எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. நான் என்ன ஒரு எல்போர்டு மியூசிக் டேரக்டரையாக வச்சுருக்கேன், எத்தனை டியூன் தான் அவன் போடுவான், அவன் பொறுமையை சோதிக்காதீங்க, எனக்கு பிடிச்சிருக்கு, நீங்கள் இதை பண்ணுங்க அப்படின்னு அவ்வளோ தைரியமாக போர்டில் சொன்னார். அவர் அப்படி சொன்னதே இல்லை யார்கிட்டையும். 2000 வருஷம் பிறந்தாச்சு. இதில் சில அற்புதங்கள்லாம் நிகழும், நாட்டுக்கெல்லாம் சேமப்படும், நீங்கள்லாம் நல்லா இருப்பீங்க, உங்கள் ரசனையெல்லாம் வளரும் அப்படின்னு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நீங்கள் கேட்க போகிற பாட்டு ஒரு நிறைவான சாங். இத்தனை கேசட் நாங்கள் கொடுத்துருக்கோம் இல்லையா HMV சார்பில். இது என்னையும் கூப்பிட்டு பேச சொன்னாங்க. இந்த HMV நிறுவனத்தினருக்கும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதில் இருக்கிறவங்க நான் முதலே சொல்லியிருக்கேன், எப்படி அவங்க உழைக்க தெரிஞ்சவங்க மட்டும் இல்லை, உழைக்க தெரிஞ்சவங்க கூட. அதை நீங்கள் ப்ரூவ் பண்ணி காமிக்கணும். வணக்கம், நன்றி. இதை கேளுங்க.
கண்ணோடு கண் சேர உன்னோடு நான் சேர தோது வேண்டுமா பொன்மேனி தழுவாமலே இரவென்பது நம் வாழ்விலே இல்லாமல் போகுமோ இரவென்பது நம் வாழ்விலே இல்லாமல் போகுமோ உறவென்பது நெஞ்சிலே இன்றேனும் தோன்றுமோ நீ சொல்வதை நான் சொல்வதா இது நீதியாகுமா தாழாத பெண்மை ஏங்கும் போது மௌனமாகுமா பொன்மேனி தழுவாமலே மழை மேகமே என் தெய்வமே என் காதல் தெய்வமே மழை மேகமே என் தெய்வமே என் காதல் தெய்வமே மறுவாழ்விலும் உன்னோடு நான் ஒன்றாக வேண்டுமே நான் என்பதும் நீ என்பதும் ஒரு ராகமல்லவா நாம் ஒன்று சேர்ந்து வாழும் போது வார்த்தை வேண்டுமா பொன்மேனி தழுவாமல் பெண் இன்பம் அறியாமல் போக வேண்டுமா கண்ணோடு கண் சேர உன்னோடு நான் சேர தோது வேண்டுமா பொன்னே